Hey guys, welcome to my channel Code with Curly. நம்ம வந்து portfolio app வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் Reactல. அதோட part 12 and the final video of this portfolio application. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கான்டாக்ட் வந்து fill பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்ம் வேணும். அந்த ஃபார்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிடலாம். form.jsx also இந்த காம்பனன்ட்ல form styles.css. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபார்மில் வந்து ஸ்டைல்ஸை இம்போர்ட் பண்ணிடலாமா? import டாட் ஸ்லாஷ் ஃபார்ம் styles டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆர்ஏஎஃப்சி மூலமாக நம்ம வந்துட்டு காம்பனண்ட் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த காம்பனண்ட்டை வந்து இந்த கான்டாக்டுக்கு கொண்டு வரணுமா? ஸோ கான்டாக்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த பேஜில் வந்துட்டு காம்பனண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்மை வந்து ஆஃப்டர் ஹீரோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யா ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒரு மைல்டு இது தெரியுதா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மை வந்து தூக்கிடுங்க. அண்ட் இங்கே வந்து கிளாஸ் நேம் தரேன் நான். ஃபார்ம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லேபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஏன்னா ஒரு ஃபார்முக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து லேபிளாக இருக்கணும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு டைப் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வர வச்சுக்கலாம். ஸோ லேபிள் இதில் வந்துட்டு your நேம் சேவ் பண்ணுங்கள், இங்கே தெரியும். ஓகே, லேபிள் your நேம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே இன்புட் டைப் தரப்போகிறேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு. எனக்கு 4-5 வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இமெயில் தரலாம். இமெயில். ஸோ இது டெக்ஸ்ட்டு தான். ஓகே, இது வந்து இமெயிலாக இருக்கணும் டைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு சப்ஜெக்டு. ஸோ இது வந்து டெக்ஸ்டாகவே இருக்கலாம். அடுத்து வந்து மெசேஜ். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக எழுதுவாங்க இல்லையா, அதனால் இது வந்து டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கணும். பிளேஸ் ஹோல்டர். இதுக்கான பிளேஸ் ஹோல்டர் வந்து டைப் your மெசேஜ் ஹியர் அந்த மாதிரி தந்துக்கலாம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, லெட் மீ ஷோ யூ. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா? ஸோ அதோட டெக்ஸ்ட் எல்லாம் வியூ ஆகலை, ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணாதான் தெரியும். நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் தான் நான் அடுத்து போகிற மாதிரி வைக்கணும். ஸோ பட்டன். இந்த பட்டனில் வந்துட்டு என்னென்னா சப்மிட். சப்மிட்டு. அதோட இதுக்கான கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம குளோபலாக யூஸ் பண்ணுறோம்ல, பிடிஎன். ஓகே, ஸோ பட்டன் சப்மிட் பட்டன் வந்துருச்சா? ஓகே, நவ் கெட் இன் டு த ஸ்டைல்ஸ். ஸோ ஸ்டைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லேபிளுக்கு வந்து என்ன தரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துடலாம், ஏன்னா தெரியவே மாட்டேங்குது. ஓகே, மேபி நீங்கள் வேறு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் மார்ஜின் பாட்டம் வந்து 0.5 rem. ஓகே, இங்கே பார்த்தீங்களா your நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து வந்து ஃபார்ம். ஸோ ஃபார்முக்கு வந்து என்னென்னா அது வந்து ஒரு டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு. ஓகே, அடுத்து வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பேடிங். ஸோ பேடிங் வந்து 4 rem, ஆல்சோ 1 rem கொடுத்துக்கலாம். அண்ட் மார்ஜின் வந்து let it be auto. maximum width. max width. ஸோ மேக்ஸிமம் width வந்து ஒரு 600 பிக்சலுக்கு வைக்கிறேன். ஓகே, இது சேவ் பண்ணியாச்சு. அடுத்து ஸோ ஃபார்மில் வந்துட்டு இன்புட் இருக்கா? ஸோ அந்த இன்புட்டு அதோட ஃபார்மில் வந்து இருக்க டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம்
மார்ஜின் பாட்டம் வந்து 1 rem தந்துடலாம். அடுத்து வந்துட்டு பேடிங் வந்து 10 pixel and 18 pixel. ஓகே. அப்புறம் font size could be 1.2 rem. And background color, ஸோ நான் இது RGBA செட் பண்ணிக்கிறேன். 255 அதுக்கப்புறம் வந்து 0.1. ஓகே. சேம் அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். பார்டர் கலர் தரலாம். ஸோ பார்டர் கலர் இதுவுமே RGBA தான். இதே வேல்யூஸ் வந்துடலாம். 255 0.1. சேவ். ஓகே. அண்ட் கலர், இந்த டெக்ஸ்டோட கலரு. ஸோ திஸ் குட் பி லைக் பெஸ்ட். என்னாச்சு இங்கே வந்து வியூவே ஆகலை அப்படின்னு வந்து செக் பண்ணால், ஸோ நான் வந்து ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஃபார்முக்கு வந்து முன்னாடி டாட்டே தரல. அதுதான் ப்ராப்ளம். யா, இங்கே பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்கா நம்ம ஃபார்ம். ஸோ யார் நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ், அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் இதெல்லாமே டெவலப் பண்ணோம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ ப்ராஜெக்ட்ஸில் வந்து இது கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அபோட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் கான்டாக்டில் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆல்சோ ஹோம்லேயும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் இங்கே கொண்டு வரலாமா? யா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோமுக்கு போய்க்கோங்க. ஹோம் பேஜு, ப்ராஜெக்ட் கார்டு. ஓகே. ஸோ அந்த ஹோம் ஹீரோக்கு அப்புறமா வந்து அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் கார்டு காம்பனண்ட். யா, இப்போ செக் பண்ணுங்களேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் ஹோம்லேயே வந்துருச்சு. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போனாலும் இது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அபவுட் செக்ஷன், ஆல்சோ கான்டாக்ட். ஸோ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காம்பனன்ட்ஸ், அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். பேஜஸ், அதாவது ரவுட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது எப்படியெல்லாம் ரவுட் பண்ணலாம், அண்ட் டேட்டா மூலமாக எப்படி வந்து டைனமிக் காம்பனன்ட்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இனிஷியல் வீடியோலேருந்து செக் பண்ணுங்கள். ஆல்சோ ஐ எம் பிளானிங் டு ஹாவ் திஸ் ஆஸ் ஒன் பர்டிகுலர் வீடியோ. அதாவது எல்லா வீடியோஸும் சேர்த்து ஒரு லாங் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை வந்து கோட் எங்கே இருக்குது, கோட் வேணும், கிட்டில் இருக்கா, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கோடு வந்து நான் இதை வந்து கிட்டில் வந்து புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் அந்த லாங் வீடியோ போடுவேன் இல்லையா, அதுலேயே வந்து இந்த கிட் இன்ஃபர்மேஷனும் வந்து ஆட் பண்ணிடுறேன். யா, stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.